ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது. அந்தந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்த 2023 இந்த கல்வி ஆண்டுக்கு எவ்வளோ சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷனில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் வந்து உங்களுக்கு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ பீப்புளுக்கு, பிசி கேட்டகரிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது, இந்த ஒவ்வொரு அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து எவ்வளோ சீட் வந்து தனியாக டோட்டலாக 100 சீட்டா இல்லை வந்து 200 சீட்டா எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த எல்எல்பி அஃபிலியேட்டட் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, கவுன்சிலிங்காக எல்லாருமே இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காலேஜில் இவ்வளோ சீட்டு தான் இருக்குது, அப்போ நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இவ்வளோ மார்க்குக்கு இந்த காலேஜ் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லாக் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும். சோசியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக அப்டேட்ஸும் சரி, கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். கண்டிப்பாக வந்து இந்த 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்காக வந்து நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்போ வந்து கவுன்சிலிங், அதாவது கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சரிங்களா, அக்டோபர் 2nd வீக் நம்மளுக்கு வந்து ஆகும். ஆனால் 10ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக, நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம், இன்னும் ஒரு 10 நாள் தானே, கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. நிறைய மாணவர்கள் வந்து நம்ம குரூப்லேயுமே வந்து டெய்லி அதான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா, ஓகே, அதெல்லாம் ஒன் சைடு நம்ம வந்து இருக்கட்டும். அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து எவ்வளோ சீட் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த காலேஜ்லாம் வந்து ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரேங்கிங்கில் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 75 இருக்குது, 70 தான் இருக்குது, 65 சம்திங் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா, பட் ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 35 இருக்கும். மீதி எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியோடைய பாலிசி படி 65% உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஓகே. அப்போ அதில் இந்த இடத்துல வந்து பாருங்கள், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து லா காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ். அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு காலேஜஸ் வந்து இருக்குது, அதுவுமே வந்து ப்ரைவேட் காலேஜ் தான். தென்காசியில் காலேஜ் இருக்குது, அதுவுமே ப்ரைவேட் காலேஜ். திண்டுக்கல்லையுமே வந்து லா காலேஜஸ் வந்து இருக்குது, அதுவுமே ப்ரைவேட் காலேஜாக கொடுத்துருக்காங்க. ஈரோட்லையுமே வந்து ஒரு காலேஜஸ் வந்து இருக்குது, திருப்பூரில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 காலேஜஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த 23 காலேஜில் 8 காலேஜ் மட்டும்தான் வந்து ப்ரைவேட் காலேஜ். ப்ரைவேட் காலேஜ்னால் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே சிலபஸாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் மாறும். சரிங்களா, கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான். அப்போ மீதி 15 காலேஜ் எல்லாமே காரைக்குடி, தேனி, நாமக்கல், சேலம், ராம்நாடு, தருமபுரி, விழுப்புரம், வேலூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை, இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ். சரிங்களா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பே பண்ண தேவையில்லை. 50,000 60,000 பே பண்ண தேவையில்லை. அதுக்கான அட்மிஷன் ஃபீஸு, இந்த என்ன சொல்கிறது, நூலகம் சொல்லிட்டு ஃபீஸ்லாம் வாங்குறாங்களா, லைப்ரரி ஃபீஸ், இது மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். சரிங்களா, ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒன் சைடு இருக்கட்டும். இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷனில் இந்த டிஎன்டிஏஎல்யூ ரிசர்வேஷன் கிரைட்டேரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2023 இந்த கல்வி ஆண்டில் ஓசி கேட்டகரி, அதாவது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து 31% உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரியே இருக்கீங்க, பிசினா யாருன்னா அதர் பிளாக்வேர்ட் கிளாஸ், அதாவது ஓபிசின்னு சொல்லுவோம்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து 26% அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே பிசி கேட்டகரியில் முஸ்லீம்ஸ் இருப்பாங்கல்ல, பிசிஎம், அவங்களுக்கு வந்து 3.5% உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்பிசி டிஎன்சிலாம் இருக்காங்கல்ல, மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ், இவங்களுக்கு வந்து 20% வந்து தனியாக வந்து சீட் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி கேஸ்ட்டுக்கு வந்து, எஸ்சியில் வந்து அதர்ஸுக்கு வந்து 15%, எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டி பீப்புளுக்கு வந்து 1% உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து ரன் ஆகும். டிஎன்
டிஏஎல்யூ பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து 2 எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒன்று அஃபிலேட்டட் லா காலேஜஸ், ரெண்டாவது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட் இன் லா சோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. அப்படி நம்ம வந்து கீழே வரும்போது எவ்வளோ சீட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ சீட் வந்து இட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இது வந்து அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹானஸ் காலேஜஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 300க்கு மேற்பட்ட சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, 156 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹானஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு தான். சரிங்களா? அப்போது கவர்மெண்ட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் காலேஜஸில் 321 சீட் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு வந்து 181 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ்க்கு வந்து 200 சீட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ்க்கு வந்து இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 200 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து 200 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே வந்து ஒரு மெட்ரோ சிட்டி, கொஞ்சம் பெரிய சிட்டி, மாநகராட்சி கார்பரேஷனில் இருக்கக்கூடியதுனால நம்மளுக்கு சீட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த செங்கல்பட்டு, வேலூர், இந்த விழுப்புரம், தருமபுரி, ராம்நாடு இது எல்லாமே வந்து ஒரு நகராட்சி, ஒரு முனிசிபாலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 80 சீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரஸ்வதி லா காலேஜஸ் பிரைவேட் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு 31 சீட்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசர்வேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போயிட்டு அட்மிஷனாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து ப்ரோ நான் வந்து பிரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு ரெடி, பணம் கட்டுறதுக்கு நான் ரெடி, ஆனால் எனக்கு வந்து சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சீட் வந்து கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டேரெக்டாக போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சரஸ்வதி லா காலேஜுக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா நேரடியாக இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அட்மிஷன், ஸ்பாட் அட்மிஷன் போட்டு வந்துடலாம். அவங்க எப்போ காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியாமல் வந்து ப்ரோ நான் மார்க்கு கம்மியாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா அப்படிலாம் டவுட் பட்டு அந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மார்க் வந்து 75க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 75 கம்மியாக தான் இருக்குது, 60 இருக்குது, 50% தான் இருக்குது, 50க்கு மேலே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் டேரெக்டாக ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறது நல்லது. சீட்டு வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகிறதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு சீட் வந்து போட்டுக்கோங்க. திருப்பூரில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு மட்டும் நான் வந்து விசாரிச்சதை அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா திருப்பூரில் வந்து கேஎம்சி காலேஜ் ஆஃப் லா அந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து உங்களுக்கு 1.22 lakhs சம்திங் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க இந்த காலேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் நேரடியாக அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். சரிங்களா? சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், கவுன்சிலிங்கில் கிடையாது. இது மாதிரி சம் காலேஜஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அது ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது. இந்த எப்படி கிளாட் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு டெஸ்ட், ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்டில் இப்போ ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கேட்பாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லா ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.